ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் டைப் ரைட்டிங் தமிழ் சீனியர் ஸ்டேட்மெண்ட்டில் வினா எண் 4 தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் நம்மளுக்கு தலைப்பு ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா 3 வரிகளாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 3 லைன்ஸாக நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம தனித்தனியாக கால்குலேஷன் போட வேண்டியது இருக்கும். இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 25. தமிழ் அப்படிங்கிறது இங்கே வரும். தமிழ்நாட்டில் உள்ள சர்க்கரை ஆலைகள் இங்கே வந்துட்டு என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே என்ன ஸ்பேஸ் விடக்கூடாது. ஆலைகள் அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம அடிக்கணும், ஸ்பேஸ் விடக்கூடாது. சரிங்களா, அடுத்து அரவை அப்படிங்கிறது இங்கே வரும். அரவை செய்த கரும்பின் அளவு மற்றும் அது ஒரு லைன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே மான் கொடுத்துருக்காங்க. மா அப்படின்னா மாற்றுக அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சர்க்கரை முன்னாடி வரும், உற்பத்தி பின்னாடி வரும். சர்க்கரை உற்பத்தி குறித்த விவரங்கள் அப்படிங்கிறது 3 வரிகளாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட கவுண்டிங் 25, இதோட கவுண்டிங் 25. சரிங்களா, இதோட கவுண்டிங் லாஸ்ட் லைனோட கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 24. அப்போ இது ரெண்டுமே சேம் டிஜிட்டில் தான் இருக்குது, 25 25 தான் இருக்குது. சரிங்களா, ஸ்பேஸோட சேர்த்தி இதை மறந்துடாதீங்க. சரிங்களா, அப்போது இது ரெண்டுக்கும் நம்ம சேம் கால்குலேஷனை யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு தனி கால்குலேஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம லெஃப்ட் மார்ஜின் எப்படி செட் பண்ணுவோம்? 10, ரைட் மார்ஜின் 65. அப்போது இது ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ எழுத்துக்கள் நம்மளால் அடிக்க முடியும்? 55. அப்போ ஃபார்மேட் பிரகாரம் நம்ம 55 எடுக்கிறோம். சரிங்களா, தமிழில் எப்போவுமே நம்ம இப்படி தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம், மறந்துடாதீங்க. 55. ஸோ கவுண்டிங் ஸ்பேஸோடு சேர்த்து கவுண்டிங் 25. மைனஸ் பண்ணிக்கலாம், 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், கிடைக்கிற வேல்யூவை 10ஆல் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, மைனஸ் பண்ணால் 30, 2ஆல் டிவைட் பண்ணால் 15, 10ஆல் ஆட் பண்ணால் 25. அப்போது 25வது டிகிரியில் நம்ம இந்த தமிழ்நாட்டில் உள்ள சர்க்கரை ஆலைகள் அப்படிங்கிறத அடிப்போம். இதுவும் 25 தான். சரிங்களா, அப்போது இதுவும் சேம் டிகிரியில் நம்ம அடிக்கிறோம். சரிங்களா, இதுவும் 25வது டிகிரியில் நம்ம அடிக்கிறோம். இதோட கவுண்டிங்கும் 25 தான். ஓகே, அடுத்து இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 24. சரிங்களா, ஸோ அப்போ அதுக்கான கால்குலேஷன் பாருங்கள். 55 மைனஸ் 24, 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போது 31 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் இந்த 31 32ஆக மாற்றிட்டு அதுக்கப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 16 வரும். 16 கூட 10 ஆட் பண்ணால் 26. அப்போ 26வது டிகிரியில் நம்ம இந்த சர்க்கரை உற்பத்தி குறித்த விவரங்கள் அப்படிங்கிறத அடிப்போம். ஃபஸ்ட்டு 2 ஹெட்டிங்கும் 25, இது 25. இது ரெண்டு 25வது டிகிரி, இது 26வது டிகிரி. ஓகேங்களா, அடுத்து இப்போது நம்ம கால்குலேஷனுக்குள்ளே வந்துடலாம். ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காலமில் இருந்து தான் எடுப்போம். சரிங்களா, இங்கே ஆலையின் பெயர் டன்களில் இந்த 2005 2006 இங்கே இருக்க இயர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனி கால்குலேஷனாக நம்ம போடணும். முதல்ல லாஸ்ட் காலம்லேருந்து கால்குலேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கான கால்குலேஷன் வந்துட்டு நம்ம போடணும். சரிங்களா, ஏன்னா அது பேஸ் பண்ணி தான் இதுக்கான கால்குலேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். டன்களில் அப்படிங்கிறது ஏன் நம்ம தனியாக கால்குலேட் பண்ணுறோம்? இந்த 4 காலமுக்கும் பொதுவாக இருக்குது. இங்கே இந்த இயரும் ஏன் நம்ம தனியாக கால்குலேஷன் போடுறோன்னா இது 2 காலமுக்கு மட்டும் பொதுவாக இருக்குது. இந்த 2, அதாவது 3வது காலம் 4வது காலமுக்கு மட்டும் இங்கே இது பொதுவாக இருக்குது. அதனால் அதுக்கெல்லாம் நம்ம தனி கால்குலேஷன்ஸ் பார்க்குறோம். சரிங்களா, ஓகே. இப்போது லாஸ்ட் காலமில் நம்ம பார்க்கணும், இந்த உற்பத்தியான இதிலிருந்து நம்மளுக்கு கீழே இந்த வேல்யூ வரைக்கும் இந்த லாஸ்ட் காலம் ஹோலாகவே நம்ம பார்க்கணும். எந்த வேல்யூ பெருசு? சரிங்களா, கவுண்டிங் நம்ம பார்க்கணும், டிஜிட் வைஸ் கவுண்டிங் பார்க்கணும். எதோட வேல்யூ பெருசாக இருக்குது? ஹெட்டிங் பெருசாக இருக்கா இல்லை உள்ளே இருக்க வேல்யூஸ் பெருசாக இருக்கா? இப்போ இந்த காலம்லேயே எது பெருசு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். உற்பத்தியான இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 8 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா, கவுண்ட் பண்ணால் நம்மளுக்கு 8 டிஜிட் வரும். சர்க்கரை அப்படிங்கிறது 6 டிஜிட்டில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ உள்ளே இருக்க வேல்யூஸில் இதை விட ஏதாவது பெருசாக இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். உள்ளே இருக்க வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் நம்மளுக்கு பெருசு. சரிங்களா, அப்போ காலம்லேயே எது பெருசு? ஹெட்டிங் தான் பெருசு. அந்த உற்பத்தியான அப்படிங்கிற இந்த ஹெட்டிங் தான் பெருசு, 8 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா, அப்போது நம்ம எதை கன்சிடர் பண்ணுவோம்? இந்த 8 அப்படிங்கிற இந்த உற்பத்தியானதோட கவுண்டிங் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். காலம்லேயே அதுதான் பெருசு. ஓகே, அதுக்கான கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மார்ஜின் என்ன? 65. அதை அப்படியே எடுத்துக்கோங்க. மைனஸ் காலம்லேயே இதுதான் 8 தான் பெருசு நம்மளுக்கு. 8 கூட +2 வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம்.
இது நான் எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம ஸ்டேட்மெண்ட் அடித்து முடித்ததுக்கப்புறம் ஸ்கேல் பென்சிலை வச்சு இந்த கோடு வந்துட்டு நம்ம போடுவோம். இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ், முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு நம்மளுக்கு கன்சிடர் ஆகும். அதுக்கான கால்குலேஷன் பிரகாரம் நம்ம இங்கே வந்துட்டு +2 ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஓகே, அப்போ 8 கூட நம்ம +2 ஆட் பண்ணால் 10. ஓகே, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். 55 அதை அப்படியே அடுத்த லைன் கொண்டு வந்துக்கோங்க. மைனஸ் அடுத்த காலம் பாருங்கள். அடுத்த காலமில் அறவை செய்த ஸ்பேஸோடு சேர்த்து நம்மளுக்கு 10 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? கரும்பின் அளவு இது 9 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? அடுத்து உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசாக இருக்குன்னு பார்க்கணும். உள்ளே இருக்க வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் நம்மளுக்கு பெருசு. ஓகேங்களா? அப்போ இந்த காலம்லேயே எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா அறவை செய்த இதுதான் 10 டிஜிட்டில் இருக்குது. அதை விட பெருசு எதுவுமே இல்லை. அப்போ 10 தான் நம்ம எடுக்கிறோம். அப்போது +2 ஆட் பண்ணிக்கலாம். 12. சரிங்களா? இது எல்லா இடத்துலையுமே நம்ம +2 ஆட் பண்ணலாம், மறந்துடாதீங்க. ஓகேங்களா? அப்போ 12 மைனஸ் பண்ணிக்கலாம். 43 அடுத்த லைன் கொண்டு வந்துக்கோங்க. மைனஸ் அடுத்த காலம் பாருங்கள். அடுத்த காலமில் எந்த வேல்யூஸ் பெருசு அப்படிங்கிறத பார்க்கணும். உற்பத்தியான 8 டிஜிட்டில் இருக்குது. சர்க்கரை 6 டிஜிட். உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு அப்படிங்கிறத பார்க்கணும். 6 டிஜிட் தான் பெருசு. அப்போ இந்த காலம்லேயே உற்பத்தியான அப்படிங்கிறத நம்மளுக்கு பெருசாக இருக்குது, 8 டிஜிட்டில் இருக்குது. அப்போ 8 + 2 10 நமக்கு மைனஸ் பண்ணால் 33 வரும். 33 அடுத்த லைன் கொண்டு வந்துக்கோங்க. மைனஸ் நமக்கு ஃபஸ்ட்டு காலம் இதில் இருக்க மாதிரியே தான். சரிங்களா? அதாவது இந்த ஃபஸ்ட்டு காலமும் தேர்டு காலமும் ஒரே மாதிரி நம்மளுக்கு வேல்யூஸ் வரும். செகண்டு காலமும் ஃபோர்த்து காலமும் நம்மளுக்கு ஒரே மாதிரி வேல்யூஸ் வரும். சரிங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அறவை செய்த 10 டிஜிட்டில் இருக்குது. கரும்பின் அளவு 9 டிஜிட். உள்ளே இருக்க வேல்யூஸில் 8 டிஜிட் தான் பெருசு. அப்போ காலம்லேயே எது பெருசு? 10 தான் நம்மளுக்கு பெருசு, அறவை செய்த. சரிங்களா? அப்போது அது கூட நம்ம 2 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 12 மைனஸ் பண்ணால் 21 வரும். சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ லயனோட வேல்யூ. அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்கேல் பென்சிலை வச்சு நம்ம ஃபைனலாக கோடு போடணும் இல்லையா, இந்த காலம்கான கோடு. ஸோ அந்த லைனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது இதெல்லாம் எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ கூட +2 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது 2 இடத்துல நம்ம +2 ஆட் பண்ணுறோம். ஒன்று இந்த இடத்துல ஆட் பண்ணுறோம், இன்னொன்று இந்த இடத்துல ஆட் பண்ணுறோம். இதை மறந்துடக்கூடாது. நான் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சொல்கிற ஒரே விஷயம், நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இந்த வேல்யூஸோடைய அப்படியே அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்களே இந்த வேல்யூஸோட அடிக்க ஸ்டார்ட் பண்ணால் என்னாகும், எல்லாமே தப்பாகும். அப்போ ஸ்டேட்மெண்ட்டே ஹோலாகவே நம்மளுக்கு தப்பாயிரும். ஸோ இது டக்குன்னு அவசரமாக போட்டு அவசரமாக பண்ணுறப்போ இந்த மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. சரிங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் நம்ம கால்குலேஷன் போட்டதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். அதுதான் ரொம்ப நல்லது. சரிங்களா? ஓகே, இப்போ கிடைச்ச வேல்யூ கூட +2 ஆட் பண்ணிக்கலாம். 55 அப்போ 2 ஆட் பண்ணால் 57, 43 45, 33 2 ஆட் பண்ணால் 35, 21 2 ஆட் பண்ணால் 23. அப்போது நம்ம இது எல்லாம் எங்கே அடிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், இங்கே தான், இதுதான். சரிங்களா? இந்த 23 35 45 57 இதை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இது வரைக்கும் கால்குலேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆலையின் பெயர். சரிங்களா? இது எல்லாமே 10வது டிகிரியில் அடிப்போம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இதுக்கான கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஆலையின் அப்படிங்கிறது 5 டிஜிட்டில் இருக்குது, பெயர் 4 டிஜிட்டில் இருக்குது. அப்போ இது ரெண்டில் எது பெருசு? ஆலையின் அப்படிங்கிறது தான் பெருசு, அது 5 டிஜிட்டில் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம 5 அப்படிங்கிறது தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இதுக்கான கால்குலேஷன் எப்படி போடுவோம்? ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ என்ன? இதுதான் லைன் வேல்யூ, இதுதான் ஃபஸ்ட்டு காலம். சரிங்களா? 21. அப்போது 21 மைனஸ் லெஃப்ட் மார்ஜின். சரிங்களா? மைனஸ் லெஃப்ட் மார்ஜின். ஸோ மைனஸ் பண்ணால் 11 வரும். மைனஸ் ஆலையின் அப்படிங்கிறது தான் பெருசு, அது 5 டிஜிட்டில் இருக்குது அப்படிங்கிறது சொன்னேன் இல்லையா. ஸோ அது 5. ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 6 வரும். 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு கிடைக்கிற வேல்யூவை கடைசியாக 10ஆல் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை கடைசியாக ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அப்போ 13வது டிகிரியில் இந்த ஆலையின் அப்படிங்கிறத அடிக்கணும். பெயர், அதாவது ஆலையின் கீழே பெயர்னு இருக்கு இல்லையா, அதை நான் எப்படி அடிக்கணுங்கிறத சொல்லிடுறேன். அதை நம்ம சென்டர் பண்ணி அடிக்கணும். அதை நான் ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கால்குலேஷன் நம்ம பார்த்துடலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 2005 - 2006 ஆண்டு அப்படிங்கிறது இங்கே வரும். சரிங்களா? இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. 2005 - 2006
இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லாமல் வேல்யூவை கன்சிடர் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸ்பேஸ் விட வேண்டாம், ஸ்பேஸ் இல்லாமல் அப்படியே 2005 ஹைஃபன் 2006ன்னு அடிச்சுட்டு ஸ்பேஸ் விட்டு ஆண்டு. இந்த இடத்துல மட்டும் ஸ்பேஸ் இல்லை. சரிங்களா, அப்போ இங்கே வந்துட்டு 2006க்கு அப்புறம் ஒரே ஒரு ஸ்பேஸ் ஆண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணணும். சரிங்களா, இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 13, இதோட கவுண்டிங்கும் 13 தான், ஏன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நோ டிஃப்ரென்ஸ். இதுவும் 13 டிஜிட்டில் இருக்குது, இதுவும் 13 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா, ஓகே. இப்போ இதுக்கான கால்குலேஷன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா முதல் 2 காலமுக்கு பொதுவாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு காலமோட வேல்யூவையும் செகண்ட் காலமோட வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா, அது எங்கே கன்சிடர் பண்ணணும் அந்த வேல்யூஸை? இதுதான், இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. சரிங்களா, ஃபஸ்ட்டு காலமோட வேல்யூ, செகண்ட் காலமோட வேல்யூ, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். எவ்வளோ வரும்? நம்மளுக்கு 22 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 22 வரும். அந்த 22 கூட மைனஸ் இதோட கவுண்டிங் 13. சரிங்களா, ஸோ மைனஸ் பண்ணிக்கலாம், 9 வரும். இப்போ நான் 2ஆல் டிவைட் பண்ணணும், ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் நான் 10 மாற்றிட்டு அடுத்த டிஜிட்டாக மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அப்போ 9 அடுத்த டிஜிட்டாக மாற்றா 10, 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம், 5 வரும். ப்ளஸ் ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ, ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ. சரிங்களா, இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ எடுப்போம், இதுக்கு இந்த தேர்ட் காலமோட லைன் வேல்யூ எடுப்போம், மறந்துடாதீங்க. சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ என்ன? இதுதான் லைன் வேல்யூ ஃபஸ்ட்டு காலம் 21. சரிங்களா, அப்போ அந்த 21 ஆட் பண்ணிக்கோங்க, 26 வரும். கடைசியாக ஃபார்மேட் பிரகாரம் 1 ஆட் பண்ணுறோம், 27. 27வது டிகிரியில் நம்ம வந்துட்டு 2005 to 2006 ஆண்டு இந்த இது வந்துட்டு நம்ம அடிக்கிறோம். சரிங்களா, ஓகே. அடுத்து இது பார்த்திங்கன்னா இதே மெத்தட் தான் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 3வது காலம் 4வது காலமே நம்ம ஆட் பண்ணணும். அதோட வேல்யூ எங்கேருந்து கன்சிடர் பண்ணுவோம்? இங்கே 3வது காலமோட வேல்யூ, இது 4வது காலமோட வேல்யூ. இதுவும் நம்மளுக்கு சேம் தான். இதில் எப்படி சேமாக வந்துச்சோ அதே சேம் வேல்யூ தான் இதுலேயும். அப்போ 22. அப்போ 22 மைனஸ் இதோட கவுண்டிங்கும் 13 தான், மைனஸ் பண்ணிக்கலாம் 9. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும், ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் நம்ம 10 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 5 வருது. ப்ளஸ் இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ எடுத்தோம், இதுக்கு 3வது காலமோட லைன் வேல்யூ எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ 3வது காலமோட லைன் வேல்யூ என்ன? இதுதான் லைன் வேல்யூ, இது 3வது காலம். 1 2 3. சரிங்களா, அப்போ 43 அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். சரிங்களா, அப்போ 43, இந்த 5 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 48. கடைசியாக ஃபார்மேட் பிரகாரம் 1 ஆட் பண்ணுறோம், 49. 49வது டிகிரியில் இந்த 2006 2007 ஆண்டு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அடிக்கிறோம். ஓகேங்களா, அடுத்து ஃபைனல் கால்குலேஷன் பாருங்கள், டன்களில். இப்போது இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 காலமுக்கு இது பொதுவாக இருந்துச்சு, தேர்ட் ஃபோர்த் காலமுக்கு இது பொதுவாக இருந்துச்சு. இது இந்த 4 காலமுக்குமே பொதுவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 4 காலமோட வேல்யூவையும் ஆட் பண்ணணும். 4 காலமோட வேல்யூ என்ன? இதுதான் 10 12 10 12. இந்த 4 காலமுக்குமே பொதுவாக இருக்குது. அதனால இந்த 4 வேல்யூவையுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது 4ஐயுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 44 வரும். சரிங்களா, மைனஸ் இதோட கவுண்டிங். இது அடிக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம், டன்களில் எகெயின் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். சில பேர் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு டன்களில் எகெயின் ஸ்பேஸ் விட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. அது வந்து மிஸ்டேக். சரிங்களா, அப்படி நீங்கள் அடிக்க வேண்டாம், ஸ்பேஸ் விடாமல் அடிக்கணும். சரிங்களா, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டன்களில் எகெயின் ப்ராக்கெட் க்ளோஸ். இங்கே எங்கேயுமே ஸ்பேஸ் வராது. அப்போ இது 7 டிஜிட்டில் இருக்குது. மைனஸ் பண்ணிக்கலாம், 44ல் 7 போச்சுன்னா 37. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும், ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 37 38 மாற்றியாச்சு. சரிங்களா, அப்போ நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம், 19. இந்த 19 கூட ப்ளஸ் ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ, ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ பார்த்திங்கன்னா 21. சரிங்களா, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 40 வரும். கடைசியாக ஃபார்மேட் பிரகாரம் +1 அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறோம், 41. 41வது டிகிரியில் டன்களில் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அடிக்கிறோம். இப்போது எது எந்தெந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். உள்ளே இருக்க வேல்யூஸ்லாம் எந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா, இப்போ லைன் இந்த ஹெட்டிங்லாம் அந்தந்த டிகிரியில் அடிச்சிடுறீங்க, லைன் அடிக்கிறீங்க. அடுத்து இது வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்குது? இது ஒரு லைனாக இருக்குது. சரிங்களா, இந்த இயரோடு சேர்த்து ஒரு லைனாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கோடு போடுறோம். அறவை செய்த உற்பத்தியான இது ஒரு லைனாக இருக்குது. கரும்பின் அளவு சர்க்கரை இது ஒரு லைனாக இருக்குது. சரிங்களா, ஒரு வரியாக இருக்குது. ஓகே, இந்த ஆலையின் பெயர் வந்துட்டு எங்கே அடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா, இது எல்லாமே ஒரு 4-5 லைனாக இருக்குது, நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இது வந்துட்டு 2ஆக இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா
மனசுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு கால்குலேட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறத மனசுக்குள்ளேயே நீங்கள் பார்த்துக்கோங்க. மேலே ஒரு லைன், அதாவது இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த மேலே இருக்க கோடு கீழே இருக்க கோடை விட்டுறலாம் மனசுக்குள்ளே. சரிங்களா? இந்த 2005, 6 இந்த வரி இருக்கு இல்லையா, இந்த வரியையும் கரும்பின் அளவு சர்க்கரை இதையும் விட்டுறலாம். அதாவது மேலே ஒன்று கீழே ஒன்று கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து கடைசியாக என்ன இருக்குது, நம்மளுக்கு இந்த கோடு இருக்குது, இந்த கோடு இருக்கு இல்லையா. அடுத்து அறவை செய்த அப்படிங்கிறது இந்த வரி இருக்குது, அறவை செய்த உற்பத்தியான அப்படிங்கிறது இந்த வரி இருக்குது. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. சரிங்களா? கோடு அறவை செய்த 2 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது. ஆலையின் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, அதுக்கு கீழே பெயர்னு கொடுத்துருக்காங்க, அப்போ 2. அப்போ இந்த ஆலையின் அப்படிங்கிறதும் இந்த கோடும் நம்ம ஒரே லைனாக அடிக்கலாம். சரிங்களா? பெயர் அப்படிங்கிறதையும் அறவை செய்த அப்படிங்கிறதையும் ஒரே லைனாக நம்ம வந்துட்டு அடிக்கலாம். இப்படி தான் நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணி அடிக்கணும், சென்டர் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போது எது எந்தெந்த டிகிரி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. லைன் அடித்ததுக்கப்புறம் இது வந்துட்டு நம்ம ஃபைன் பண்ண டிகிரி 27. சரிங்களா? 27வது டிகிரியில் இதை நம்ம அடிச்சிருவோம். அடுத்து இங்கே வருவோம். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த லைன் வந்துட்டு பார்த்திங்கன்னா 49. சரிங்களா? அந்த லைன் கிடையாது, சாரி. இந்த 2006 to 2007 ஆண்டு அப்படிங்கிறது. சரிங்களா? இது வந்துட்டு 49வது டிகிரி. 27ல் இதை அடிக்கிறீங்க, அப்படியே ஒரே லைன்லேயே 49வது டிகிரி வந்து இதை அடிச்சிட்றீங்க. அதுக்கு கீழே வருவீங்க. அதுக்கு கீழே வந்துட்டு ஆலையின் அப்படிங்கிறத அடிக்கணும். சரிங்களா? ஆலையின் அப்படிங்கிறது நம்ம என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், 13வது டிகிரியில் ஆலையின் அப்படிங்கிறத அடிச்சுட்டு இந்த லைன் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு கீழே அடுத்த லைன் வருவோம். அடுத்த லைனில் இந்த பெயர் அப்படிங்கிறத அடிக்கணும். ஆலையின் அப்படிங்கிறதுக்கு பெயரை சென்டர் பண்ணணும். சரிங்களா? இந்த காலமில் ஆலையின் அப்படிங்கிறதுக்கு பெயரை சென்டர் பண்ணணும். சென்டர் பண்ணணும் அப்படின்னாலே என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் செக் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இதோட கவுண்டிங் 5, இதோட கவுண்டிங் 4. டிஃப்ரென்ஸ் என்ன, 5 - 4 1. சரிங்களா? ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது, 1. முன்னாடி ஒரே ஒரு வேல்யூவை விட்டுருங்க மனசுக்குள்ளே. சரிங்களா? அப்போ இது 13வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். முன்னாடி ஒரு வேல்யூ விட்டால் 14. 14வது டிகிரியில் பெயர் அப்படிங்கிறத அடிக்கிறோம். சரிங்களா? அடுத்து இந்த பெயருக்கு நேராக இங்கே வந்துடுறோம். அறவை செய்த அப்படிங்கிற இந்த காலமுக்கு வந்துடுறோம். சரிங்களா? இந்த காலம் வந்துடுது அறவை செய்த அப்படிங்கிறது. இந்த காலம்லேயே எது பெருசுன்னு பார்த்தோம், ஹெட்டிங் தான் பெருசு, இந்த அறவை செய்த அப்படிங்கிறது. அப்போ அது நம்ம ஃபைன் பண்ண டிகிரியில், ஃபைன் பண்ண டிகிரி என்ன, 23. சரிங்களா? 23வது டிகிரியில் இதை நம்ம அடிக்கிறோம். ஏன்னா காலம்லேயே ஹெட்டிங் தான் பெருசு, அது அறவை செய்த அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு பெருசு வார்த்தைகள். அப்போ நம்ம ஃபைன் பண்ண டிகிரியில் டேரெக்டாக அடிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது இங்கே வந்துடுறோம். அப்போ இந்த உற்பத்தியான இந்த காலமில் எது பெருசு, இது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் தான் பெருசு. இந்த உற்பத்தியான அப்படிங்கிறது 8 டிஜிட்டில் இருக்குது, ஹெட்டிங் தான் பெருசு. ஸோ பெருசு அதுதான் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபைன் பண்ண டிகிரியே 35. 35ல் டேரெக்டாக நம்ம அடிச்சிடறோம். சரிங்களா? அடுத்த காலம் இங்கே வரும். இதுலேயும் பார்த்திங்கன்னா அறவை செய்த அப்படிங்கிறது தான் பெருசு, நம்ம ஃபைன் பண்ணியிருந்தோம். 45வது டிகிரியில் 45வது டிகிரியில் அறவை செய்த அப்படிங்கிறத அடிக்கிறோம். அடுத்து 57. 57ங்கிறப்போ உற்பத்தியான, இந்த காலமே எது பெருசு, உற்பத்தியான அப்படிங்கிறது தான் பெருசு, 57. சரிங்களா? ஒருவேளை இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஹெட்டிங் பெருசாக இருந்துச்சு, அந்தந்த காலமில் ஹெட்டிங் தான் பெருசாக இருந்துச்சு, அதனால் ஃபைன் பண்ண டிகிரியை நம்ம டேரெக்டாக அடிச்சிட்டோம். ஒருவேளை உள்ளே இருக்க வேல்யூ தான் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், உள்ளே இருக்க வேல்யூ தான் பெருசு. இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதில் 10 இருக்குது, இதில் 9 இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூவில் 12 அப்படின்னு ஒரு வேல்யூ, 12 டிஜிட்டில் வேல்யூ இருக்குன்னு வைங்களேன். நம்பர்ஸ் வந்து 12 டிஜிட்டில் ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காலம்லேயே எது பெருசு, 12 தான் பெருசு. அப்போ நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன, அப்போ இந்த ஃபைன் பண்ண டிகிரி வந்து அந்த 12ங்கிற வேல்யூக்கு தான் அது பொருந்தும். இது என்ன பண்ணணும், ஹெட்டிங்கை சென்டர் பண்ணணும். இங்கே எப்படி சென்டர் பண்ணுறது சொன்னேன். ஸோ இப்போ 12 தான் காலமில் பெருசு அப்படின்னா இந்த வேல்யூக்கு ஹெட்டிங்கை சென்டர் பண்ணணும். அப்போ 12 - 10. சரிங்களா? டிஃப்ரென்ஸ் செக் பண்ணணும். சென்டர் அப்படின்னாவே டிஃப்ரென்ஸ் செக் பண்ணிடுங்க. சரிங்களா? 12 - 10 டிஃப்ரென்ஸ் என்ன வரும், நம்மளுக்கு 2 வரும். முன்னாடி ஒரு வேல்யூ விட்டுறணும், பின்னாடி ஒரு வேல்யூ விட்டுறணும் மனசுக்குள்ளே. சரிங்களா? இப்போ முன்னாடி ஒரு வேல்யூ, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 23வது டிகிரியில் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி ஒரு வேல்யூ விட்டால் 24. 24வது டிகிரியில் நம்ம அது வந்துட்டு அடிப்போம். அந்த மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கு எப்படி சென்டர் பண்ணுறதுக்கு பார்த்தோம், அதே மாதிரி தான். ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே ஹெட்டிங் தான் நம்மளுக்கு பெருசாக இருக்குது, அதனால நம்ம ஃபைன் பண்ண டிகிரியில் டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி அடிச்சிடறோம். சரிங்களா? ஓகே, அடுத்து இங்கே வரோம்.
இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரும்பின் அளவு அப்படிங்கிறது இருக்குது. இதோட கவுண்டிங் என்ன? 10. காலம்லேயே எது பெருசு? 10 தான் பெருசு. இதோட கவுண்டிங் 9. அப்போ அந்த பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும். இப்போ டிஃப்ரென்ஸ் செக் பண்ணிக்கோங்க. 10ல் 9 போச்சுன்னா மிச்சம் 1. சரிங்களா? அப்போ முன்னாடி ஒரே ஒரு வேல்யூவை விட்டுருங்க. ஒரே ஒரு வேல்யூ விட்டுட்டு 24வது டிகிரியில் கரும்பின் அளவு அப்படிங்கிறத வந்துட்டு அடிங்க. இது 23, ஒரு வேல்யூ விட்டு 24வது டிகிரியில் கரும்பின் அளவு அப்படிங்கிறத அடிக்கலாம். சரிங்களா? அடுத்து சர்க்கரை. இப்போ காலம்லேயே எது பெருசு? உற்பத்தி ஆனதான் பெருசு. அது வந்துட்டு நம்ம 35வது டிகிரியில் அடிக்கிறோம். சரிங்களா? இதோட கவுண்டிங் 8. சர்க்கரை 6. ஸோ நம்ம சென்டர் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுங்க. 8ல் 6 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 2. முன்னாடி ஒரு வேல்யூ விட்டுறலாம், பின்னாடி ஒரு வேல்யூ விட்டுறலாம். 35ல் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். முன்னாடி ஒரு வேல்யூ விட்டால் 36. 36வது டிகிரியில் நம்ம வந்துட்டு இந்த சர்க்கரை அப்படிங்கிறத அடிப்போம். ஓகேங்களா? அடுத்து இங்கே வந்துடலாம். இதில் நம்ம அறவை செய்த 45வது டிகிரியில் அடிப்போம். கரும்பின் அளவு 9. அப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான். 10ல் 9 போச்சுன்னா மிச்சம் 1. முன்னாடி ஒரு வேல்யூ விட்டுருங்க. 46வது டிகிரியில் இது 45ல் அடிக்கிறோம். இது 46ல் கரும்பின் அளவு அப்படிங்கிறத அடிப்போம். ஓகேங்களா? அடுத்து இந்த காலம். ஸோ இதுலேயே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆன அப்படிங்கிறது தான் பெருசு. 8 டிஜிட்டில் இருக்குது. 57வது டிகிரியில் அடிக்கிறோம். இதோட கவுண்டிங் 6. 8ல் 6 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 2. முன்னாடி ஒரு வேல்யூ, பின்னாடி ஒரு வேல்யூ விட்டுறலாம். 57ல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முன்னாடி ஒரு வேல்யூ விட்டால் என்ன ஆகும்? 58. 58ல் சர்க்கரை அப்படிங்கிறத அடிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம இந்த கோடு போட்டுருவோம். டபுள் டிக் விடுவோம், அதாவது டபுள் லைன் ஸ்பேஸ் விடுவோம். டன்களில் அப்படிங்கிறது நம்ம என்ன டிகிரி ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்? 41. 41வது டிகிரியில் டன்களில் அப்படிங்கிறத அடிக்கிறோம். எகெயின் டபுள் லைன் ஸ்பேஸ் விடுறோம். ஒவ்வொரு லைன் அடிக்கிறப்பையும் நம்ம டபுள் லைன் ஸ்பேஸ் விடுவோம். அது நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஒன்ஸ் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம 10வது டிகிரியில் அடிப்போம். ஓகேங்களா? இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும். இப்போது இந்த காலம் எடுத்துக்கோங்க. இந்த காலமில் வேல்யூஸ் பாருங்களேன். 234, 167. அதாவது 3 நம்பர் வந்து 3 நம்பர் இப்படி வந்திருக்கு. சரிங்களா? 3 நம்பருக்கு அப்புறம் 3 நம்பர் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்படி தான் வந்திருக்கும். சரிங்களா? 239, 274. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 151, 294. 3 டிஜிட்டுக்கு அப்புறம் கமா வந்திருக்கு. அப்புறம் ஃபைனலாக 3 டிஜிட் வந்திருக்கு. இப்படி தான் மேக்ஸிமம் வந்திருக்கு. ஆனால் ஒரு இடத்துல, இந்த ஒரு இடத்துல எப்படி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கங்கிறத பாருங்கள். எல்லா இடத்துலையும் 3 டிஜிட் 3 டிஜிட் வந்திருக்கு. 153, 967. ஆனால் இந்த இடத்துல 3, 12, 116. சரிங்களா? அப்போ எப்படி நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க? 3 டிஜிட்டுக்கு முன்னாடி கமா வருது, 2 டிஜிட்டுக்கு முன்னாடி கமா வருது, அதுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் வருது. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த ஹோல் இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா காலம்லையுமே நம்மளுக்கு 3 டிஜிட்டுக்கு அப்புறம் வருது. இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்மளுக்கு 3, 12, 116ன்னு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மற்ற எல்லாத்துலேயுமே நம்ம அடிக்கணும். சரிங்களா? கிளியராக இருக்குங்களா? அப்போ 3 டிஜிட்டுக்கு முன்னாடி 2 டிஜிட்டுக்கு முன்னாடி ஃபைனலாக ஒரு டிஜிட் அப்படி இருக்க மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே கொடுத்து அடிக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம மற்றதுலேயுமே அப்படி தான் பண்ணணும். இதை வந்து நீங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே, இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க? மாற்றுக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 317, 336ங்கிற வேல்யூ இங்கே வரும். 29, 426 அப்படிங்கிற வேல்யூ இங்கே போயிடும். அப்போ இந்த வேல்யூ இங்கே வரப்போ எப்படி வரும்? 317, 336ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நான் சொன்ன மாதிரி கொடுக்கணும் இல்லையா? அப்போ எப்படி அடிப்போம்? நம்ம 3, 17, 336 இந்த வேல்யூ இங்கே வருது இல்லையா? அப்போ 3, 17, 336. அப்போது எத்தனை டிஜிட் இது வருது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? கொடுக்குறப்போ அது வந்துட்டு 8 டிஜிட்டில் மாறிடும். ஓகேங்களா? அப்போ இங்கே அடுத்தது பாருங்கள். ஒன்ஸ் நான் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எந்தெந்த டிகிரிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடுத்து இந்த 17, 667ங்கிறது இங்கே வந்துடும்.
இங்கே வருது, செகண்ட் காலமுக்கு வருது. இந்த வேல்யூ எங்கே போகுது? இந்த வேல்யூ இங்கே வருது. சரிங்களா, லாஸ்ட் காலமுக்கு வந்துடுது. சரிங்களா, 11,674ங்கிறது செகண்ட் காலம்லேருந்து லாஸ்ட் காலமுக்கு வருது. இந்த லாஸ்ட் காலமில் இருக்க வேல்யூ ஃபர்ஸ்ட் காலமுக்கு வருது. லாஸ்ட் காலமில் என்ன வேல்யூ இருக்குது? 177,491 அப்படிங்கிற வேல்யூ வந்து இங்கே ஃபர்ஸ்ட் காலமுக்கு வந்துடுது, இந்த இடத்துல வருது. அப்படி வரப்போ எப்படி மாறும்? அதாவது 1,77,491 அப்படிங்கிறத நம்ம அடிக்கணும். சரிங்களா, கமா ஒரு இடத்துல கொடுத்துருந்தா நம்ம எல்லா இடத்துலையும் கமா கொடுத்து அடிக்கணும், மறந்துடாதீங்க. அப்போ 1,77 இந்த இடத்துல 1,77,491 அப்படிங்கிறது வரும். இதுவும் 8 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா, இந்த இடத்துல 2,34,167 2,69,332 69,300. அப்போ இதுவும் 8 டிஜிட், இதுவும் 8 டிஜிட். என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? மாற்றுக. மான என்ன மாற்றுக? அப்போ இந்த 2,69,332ங்கிற வேல்யூ மேலே போகும், இந்த வேல்யூ அப்படியே கீழே வந்துடும். இங்கே 4,60,959 கமா கொடுத்து அடிக்கணும். சரிங்களா, அதனால தான் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே கமா கொடுக்குறப்போ 8 டிஜிட்டாக மாறிடும். இந்த 12 அப்படிங்கிற வேல்யூ இங்கே வந்துடும். 12,524ங்கிற வேல்யூ இங்கே வரும். 1,85,698 அப்படிங்கிற வேல்யூ இங்கே வரும். சரிங்களா, இங்கே நம்ம கமா கொடுக்கலன்னா கொடுத்து அடிக்கணும், மறந்துடாதீங்க. 1,85,698ங்கிற வேல்யூ இங்கே வரும். சரிங்களா, இந்த வேல்யூஸ் பாருங்களேன், 79,61 இங்கே வரும். சரிங்களா, இந்த இடத்துல 61 வரும் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். 61,6 616 அப்படிங்கிறது. 19,101 21,751 இது மூணுமே பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம 8 டிஜிட் பார்த்தோம், இது 3 மட்டும் 6 டிஜிட் இருக்குது. சரி, இது அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகே, இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த காலம்ல எது பெருசு? அறவை செய்த அப்படிங்கிறது தான் பெருசு, 10 டிஜிட். உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ கமா கொடுத்து அடிக்கிறப்போ 8 டிஜிட்டாக நம்மளுக்கு மாறுது, 8 டிஜிட் தான் பெருசு. அப்போ 10ல் 8 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 2, முன்னாடி ஒரு வேல்யூ பின்னாடி ஒரு வேல்யூ விட்டுறலாம். 23வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு வேல்யூ விட்டால் 24வது டிகிரியில் 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே 24வது டிகிரியில் அடிச்சிடுறோம். சரிங்களா, கமா கொடுத்து அடிக்கிறோம் 24வது டிகிரியில். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? இந்த 8 டிஜிட்டில் இருக்க நம்பர்ஸுக்கு இந்த 6 டிஜிட்டில் இருக்க நம்பரை நம்ம டிஜிட் வைஸ் அடிக்கணும், சென்டர் பண்ணக்கூடாது. நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பருக்கு, காலமில் உள்ள பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர்ஸை நம்ம வந்துட்டு சென்டர் பண்ணக்கூடாது, டிஜிட் வைஸ் அடிக்கணும். சரிங்களா, அப்போ இது எப்படி வரும்? 79,616 இங்கே வந்துட்டு 61 வரும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஓகே, இது வந்துட்டு எப்படி வந்திருக்கு? அப்போது இந்த 75,730 இந்த 7க்கு நேராக நம்ம அடிக்கணும். 7 எந்த டிஜிட்? இது வந்துட்டு நம்ம 24ல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். 24, 25, 26 இந்த 7ங்கிறது 26வது டிகிரி. அப்போது 26வது டிகிரியில் நம்ம இந்த 79,616 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கும் அது எல்லாமே 26வது டிகிரியில் அடிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், எடுத்துக்காட்டுக்கு ஒரு வேல்யூ சொல்கிறேன். 500ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எத்தனை டிஜிட்? 3 டிஜிட். அப்போ கடைசி 3 டிஜிட்டில் தான் நம்ம அடிக்கணும். சரிங்களா, இதுக்கு நேராக தான் அடிக்கணும். இந்த 7 எந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஏன்னா 7க்கு நேராக 5, 5க்கு நேராக 0, 1க்கு நேராக 0 அந்த மாதிரி அடிக்கணும். டிஜிட் வைஸ் அடிக்கணும், சென்டர் பண்ணக்கூடாது. எகைன் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, அப்போது இந்த 7 எந்த டிஜிட்டில் வரணும்னு தெரியணும். அப்போ 6 டிஜிட்டில் இருக்கிறதுலாம் நம்ம 26ல் அடிக்கிறோம். 26, 27, 28, 29 29வது டிகிரியில் இந்த 500 எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன். 29வது டிகிரியில் 500 அப்படிங்கிறத அடிப்போம். சரிங்களா, ஸோ நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, பெரிய நம்பர் எந்த டிகிரிங்கிறத காலம்குள்ள பெரிய நம்பர் எது? சரிங்களா, 8 டிஜிட்டில் இருக்கிறதான் பெரிய நம்பர். அந்த பெரிய நம்பருக்கு மற்ற சின்ன நம்பர் 6 டிஜிட்டாக இருக்கலாம், 7 டிஜிட்டாக இருக்கலாம், 8 விட கம்மியாக. சரிங்களா, 8ங்கிறது தான் பெரிய வேல்யூ இந்த நம்பர்ஸில் சொல்கிறேன். சரிங்களா, காலமில் இருக்க நம்பர்ஸ் ஹெட்டிங்கை விட்டுருங்க. காலமில் இருக்க பெரிய நம்பருக்கு மற்ற சின்ன சின்ன குட்டி குட்டி நம்பர்ஸ் எல்லாமே டிஜிட் வைஸ் அடிச்சிருங்க, சென்டர் பண்ணாதீங்க. கிளியர் ஆகிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து இந்த காலம். ஸோ நம்ம இந்த மாதிரி கமா கொடுத்து தான் எல்லா டிஜிட்டையுமே அடிக்கணும், மாற்றிடணும். சரிங்களா, அப்போது
3 டிஜிட்டுக்கு முன்னாடி கமா, 2 டிஜிட்டுக்கு முன்னாடி கமா, ஒரு சிங்கிள் டிஜிட். சரிங்களா? ஸோ அது மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம மாற்றணும். அடுத்து 2வது காலம் வந்துடலாம். 2வது காலம் வரப்போ இந்த 29, 426 அப்படிங்கிற வேல்யூ இங்கே வரும். மாற்றுகங்கிறத சொல்லியிருக்காங்க, நம்ம முன்னாடியே பார்த்தது தான். அப்படி வரப்போ அதோட கவுண்டிங் என்ன? 1 2 3 4 5 6 6 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? அப்போ உள்ள வேறு எங்கேயாவது பெருசு இருக்கான்னு பாருங்கள் நம்பர்ஸில். சரிங்களா? இது வந்து 5 டிஜிட்டில் இருக்குது. இது 3 வேல்யூமே 5 டிஜிட். அப்போ உள்ளே இருக்க நம்பர்லேயே 6 டிஜிட் தான் நம்மளுக்கு பெருசு. ஓகே, இப்போ இந்த காலமில் எது பெருசுன்னு பார்த்தோம்? உற்பத்தியான 8. உள்ளே இருக்க நம்பரில் 6 தான் பெருசு. 8ல் 6 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 2. முன்னாடி ஒரு வேல்யூ, பின்னாடி ஒரு வேல்யூ. 35வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு வேல்யூ விட்டால் 36. 36வது டிகிரியில் 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் 36வது டிகிரியில் அடிக்கணும். மேக்ஸிமம் எல்லாமே நம்மளுக்கு 6 டிஜிட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே 5 டிஜிட். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலமில் இந்த நம்பர் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதில் பெருசு 6 டிஜிட் தான். அதை விட சின்னது 5 டிஜிட்டு. அப்போ 6க்கு 5 நம்ம வந்து சென்டர் பண்ணக்கூடாது, டிஜிட் வைஸ் அடிக்கணும். ஓகேங்களா? அப்போது இது வந்துட்டு 36வது டிகிரியில் நம்ம அடிக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், 36வது டிகிரியில் நம்ம இந்த வேல்யூவை வந்துட்டு அடிப்போம். இப்போது 3க்கு நேராக 4, 5க்கு நேராக 0, 9க்கு நேராக 5, கமாக்கு நேராக கமா, 5க்கு நேராக 6 வரும். அப்போ இந்த 5 எந்தாவது டிகிரியில் அடிக்கிறோம்? 36, 37. 37வது டிகிரியில் நம்ம இந்த 5 டிஜிட்டில் இருக்க வேல்யூ எல்லாமே 37வது டிகிரியில் அடிக்கிறோம். ஓகேங்களா? 6 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாம் 36, 5 டிஜிட்டில் இருக்க வேல்யூ நம்பர்ஸ் எல்லாமே 37. சரிங்களா? அந்த டிகிரியில் அடிச்சிடறோம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட்டிங் பெருசாக இருக்குன்னு பார்த்தோம். உள்ளே இருக்க வேல்யூஸில் 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. சரிங்களா? 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அதுக்கு கம்மியாக ஒரே ஒரு டிஜிட் இருக்குது. இது வந்துட்டு 6 டிஜிட். ஓகேங்களா? இப்போ இது வந்து 10, இது 8. டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 2. முன்னாடி ஒரு வேல்யூ, பின்னாடி ஒரு வேல்யூ விடணும். 45வது டிகிரியில் இது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு வேல்யூ விட்டால் 46. 46வது டிகிரியில் 8 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம அடிக்கணும். இங்கே ஒரு இடத்துல கமா கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையும் கமா கொடுக்கணும் இல்லையா? அதே மாதிரி அப்போ 1, 19, 194 அப்படிங்கிறத அடிக்கணும். அப்போ எகெயின் 1, 11, 304, 1, 48, 968. இதை நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ 3, 69, 956, 1, 51 இதே மாதிரி. சரிங்களா? இது இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ அதே மாதிரி அடிக்கணும். 1, 84, 740 அடிச்சுங்க. சரி, அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. சரிங்களா? கமா கொடுத்துருங்க. 6 டிஜிட்டில் இருக்கிறது இங்கே 6 டிஜிட் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணணும்? டிஜிட் வைஸ் அடிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த 8 டிஜிட்டில் இருக்கிறத நம்ம 46ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். 6ங்கிறது எப்படி வரும்? இந்த வேல்யூக்கு நேராக வரும். கரெக்டாக இருக்குங்களா? அப்போ 4 எந்த டிகிரி? 46, 47, 48வது டிகிரியில் 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ, சரிங்களா? இங்கே 6 டிஜிட் இருக்குது. 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 48வது டிகிரியில் அடிச்சிடறோம். ஓகேங்களா? அடுத்து இந்த காலம் வரும். இந்த காலமில் ஹெட்டிங் வந்துட்டு 8 டிஜிட் 57ங்கிறத ஃபைன் பண்ணியிருந்தோம். உள்ளே இருக்க வேல்யூஸ்னால் 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் நம்மளுக்கு பெருசு. ஓகேங்களா? அப்போ 8ல் 6 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 2. முன்னாடி 1, பின்னாடி 1 விட்டுறலாம். 57ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். வேல்யூ விட்டால் 58. 58ல் 58வது டிகிரியில் 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 58ல் அடிச்சிருங்க. இங்கே வந்து 5 டிஜிட் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? டிஜிட் வைஸ் அடிக்கணும். அப்போது இதுக்கு 3க்கு நேராக வரும். 58, 59. 59வது டிகிரியில் 5 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 59வது டிகிரி. மற்றது எல்லாமே ஓகே. இப்போ எல்லாமே எந்தெந்த டிகிரிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மற்றது இந்த சின்ன சின்ன விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த கள்ளக்குறிச்சிங்கிறது ஸ்பேஸ் இல்லாமல் அடிக்கணும். மாற்றுக அப்படின்னா இப்போ மேலே கீழே இது இந்த வேல்யூஸ் ஹோலாகவே மேலே போகும், கீழே வரும். இங்கே கா வரும். இது எல்லாமே மாற்றுக அப்படிங்கிறது தெரிஞ்சது. இந்த எழுத்து இங்கே வரும். ஸோ இது பேசிக்காக இருக்கிறது தான். பேசிக்காக நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறத விட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஓகேங்களா? ஓகே, அடுத்து இங்கே வந்துடலாம். 5 ஸ்பேஸ் விட்டு நம்ம 15வது டிகிரியில் கரும்பானது நேரடியாக மாற்றுக அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கரும்பு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இதை நீக்குகன்னு கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்து தேவையில்லை. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் தமிழ் சீனியர் ஸ்டேட்மெண்ட்டில் வினா எண் 4 வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா?
இதே மாதிரி வேறு என்ன கொஷின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொஷின் நம்பரோட ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். அதை வந்துட்டு நம்ம இனி நெக்ஸ்ட் வர வீடியோக்களில் பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.